மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா எங்கள் நிமித்தம் நீர் எங்கள் நிமித்தம் செய்த முடிய அதிசயங்களும் உடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்லி முடியாது. அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். எப்படி சொல்கிறான் பாருங்க, எண்ணிக்கைக்கெல்லாம் ரொம்ப மேலானவைகள். சரி, இது சங்கீதம் 34 இன்னொரு விதமாக சொல்கிறான். டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, நல்லா இருப்பீங்கன்னு. நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. கேட்டுட்டு போயிட்டு சரி பார்த்துருவோமே அப்படின்னு இருக்கும் இல்லையா? இது டெய்லி பண்ணுறீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் பண்ணுறோமான்றது பார்க்கணும். உட்காந்துருக்கிறீங்க, ஒரு ஆள் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் அங்கே போய் சாப்பிட்டேயா, எப்படி இருந்தது தெரியுமா? எறாவை எப்படி செஞ்சுருந்தான், மீனை எப்படி செஞ்சுருந்தான், கறியை எப்படி செஞ்சுருந்தான்னு நான் பார்த்துட்டு உள்ள பிளான் நடக்குது. அடுத்த வாரம் நான் போகிறப்ப கண்டிப்பாக அங்கே நின்று சாப்பிட்டு வரணும். போயிட்டு வந்துட வேண்டியது தான். இங்கே குடும்பத்தோடு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியதுதான் யோசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே யோசிக்கிறோம். சொல்லும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லும்போது உங்கள் மனசு என்ன சொல்லணும்? மனுஷன் சொல்லிகிட்டே இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் நல்லவர் நல்லவர்ன்றார், கர்த்தர் நல்லவர்னே முழங்கிட்டு இருக்கிறாரு. ருசித்து பாருங்கள்ன்றாரு. கண்டிப்பாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு பார்த்துடணும். என்ன தான் பண்ணுறாரு இந்த கர்த்தர், எப்படிப்பட்டவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலாம். நீங்கள் எத்தனை தடவை உள்ளே வந்துட்டு போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் நடக்காது. நீங்கள் எத்தனை தடவை என்ன கும்பிட்டாலும் ஒன்றும் நடக்காது. நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பிரசங்கியார். சில நினைக்கிறேன் நான் ஏதோ அவங்களுக்கு பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் இந்த ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கிற ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது. இதை பற்றி சொல்ல தான் முடியும், என்னால் பிரசங்கிக்க முடியும். அப்போ நீங்கள் அவரை நம்புங்க. அவரை நம்பினால் நீங்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இப்படி அநேக மக்கள் இங்கே வந்து சத்தியத்தை கேட்கிறவர்கள் வெறும் கேட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேணும். கர்த்தருடைய நன்மைகளை ருசித்து பார்க்க